அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். சரி, இன்று தொலைக்காட்சியில் உங்களிடம் ஒரு பாடத்தை நடத்துவதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். நான் இங்கே பாடம் நடத்துவதற்கு இங்கே ஆசிரியராக இருப்பதன் காரணமாகத்தான் இங்கே நான் பாடம் நடத்துவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் ஆசிரியராக இங்கே பணி நியமனம் செய்யப்பட்டேன் என்று நீங்கள் உற்று நோக்கினால், நான் ஆசிரியருக்கு உண்டான கல்வி தகுதியை பெற்றிருக்கிறேன். அதனால்தான் என்னை இங்கே ஆசிரியராக நியமனம் செய்துள்ளார்கள். நான் கற்ற கல்வி என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் சீரான முறையிலும் செம்மையான முறையிலும் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. எனவே நான் கற்ற கல்வி எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறது. எனவேதான் வாழ்விக்கும் கல்வி என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு சில செய்திகளை கூறுவதற்காக இங்கே வந்துள்ளேன். அன்பு மாணவ செல்வங்களே, 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உரைநடை உலகத்தில் வாழ்விக்கும் கல்வி என்ற தலைப்பின் கீழ் நாம் பாடத்தை காண இருக்கிறோம். நமது ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறார் அல்லவா, அவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல் நிறைய ஆசிரியர்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதே போல் நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஒரு சொந்த நூலில் எழுதியுள்ளார். அந்த நூலினுடைய தலைப்பு என்னவென்று பார்த்தால், சிந்தனை களஞ்சியம் என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த ஆசிரியர் எழுதியுள்ள செய்தியைத்தான் நாம் இங்கே காண இருக்கிறோம். அந்த சிந்தனை களஞ்சியம் என்கின்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் யார் என்றால் வி. முனிசாமி என்பவர் தான் அந்த நூலை எழுதியுள்ளார். அவருடைய சிறப்பு என்று பார்த்தோமே ஆனால், நாம் பாரதியாரை சொல்லுவோம். பாரதியார் என்னவென்று சொல்லுவோம்? மகாகவி பாரதியார் என்று சொல்லுவோம். அதுபோல இந்த வி. முனிசாமி என்பவரை திருக்குறளார் வி. முனிசாமி என்று அழைக்கிறார்கள். ஏன் இவரை திருக்குறளார் வி. முனிசாமி என்று அழைக்கிறார்கள்? திருக்குறள் தொடர்பான பல்வேறு செய்திகளை உலக மக்கள் அனைவருக்கும் பரப்பக்கூடிய பணியை இவர் செய்ததால் இவரை திருக்குறளார் வி. முனிசாமி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அதுபோல இவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த குணம் என்னவென்று பார்த்தால், மிகவும் நகைச்சுவை குணம் மிக்கவர். நகைச்சுவை குணம் என்றால் என்ன? நமது தொல்காப்பியர் மிக அழகாக 8 வகையான மெய்ப்பாடுகளை கூறியிருக்கிறார். என்ன? நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்னும் அப்பால் 8 மெய்ப்பாடென்ப என்று கூறியிருக்கிறார். இந்த 8 சுவைகளுள் ஒரு சுவைதான் நகைச்சுவை. இந்த நகைச்சுவை பற்றி கூறும் பொழுது, தற்பொழுது நகைச்சுவை நடிகர் என்றால் உங்கள் நினைவுக்கு வருபவர் யார்? திரு வடிவேல் ஐயா அவர்கள் இருக்கிறார். அதுபோல நடிகர் திரு விவேக் அவர்கள் இருக்கிறார். அதுபோல அந்த காலத்தில் திரு NS கிருஷ்ணன் என்பவர் நகைச்சுவை நடிகராக இருந்திருக்கிறார். அவரை பற்றி ஒரு செய்தியை உங்களிடம் நான் கூற வருகிறேன். ஒரு முறை திரு NS கிருஷ்ணன் அவரினுடைய இல்லத்தில் முதல் தளத்தில் மேலே ஏதோ பணி செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது கீழே தரைத்தளத்தில் சமையல் அறையில் அவருடைய மனைவி ஏதோ சமையல் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய ஓசை கேட்கிறது. உடனே மனைவி கேட்கிறார்கள், என்ன ஓசை, என்ன அங்கே நடக்கிறது என்று கேட்டாராம். அதற்கு திரு NS கிருஷ்ணன், ஒன்றுமில்லை, சட்டை கீழே விழுந்து விட்டது என்று கூறினாராம். என்ன, சட்டை கீழே விழுந்து விட்டதற்கா இவ்வளவு பெரிய இறைச்சல் என்று கேட்டாராம். அல்ல, சட்டைக்குள்ளே நான் இருந்தேன் என்று சொன்னாராம் திரு NS கிருஷ்ணன். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நகைக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக புலப்படுகிறது. எனவே இது போன்ற நகைச்சுவை உணர்வு மிக்கவராக திருக்குறளார் வி. முனிசாமி என்பவர் இருந்தார். அடுத்ததாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும். அதுபோல இவருடைய பணியை முன்பே கூறினேன். என்ன பணி என்று பார்த்தால், திருக்குறளை உலகத்திற்கு பரப்பக்கூடிய பணியை செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி.
அடுத்ததாக இந்த திருக்குறளார் வி முனிசாமி அவர்கள் எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ளார். என்ன என்னவென்று நாம் பட்டியலிட்டு பார்த்தால் போய்கொண்டே இருக்கும். அவற்றுள் ஒரு சில நூல்களை மட்டும் உங்களிடையே கூற விளைகிறேன். ஒன்று வள்ளுவர் உள்ளம். வள்ளுவர் உள்ளம் என்றால் என்ன? திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய உள்ளார்ந்த செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு பெயர் தான் வள்ளுவர் உள்ளம் என்று பெயர் சூட்டியுள்ளார். அதே போல் வள்ளுவர் காட்டிய வழி, நாம் எந்தெந்த வகையில் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என வழிகாட்டிய அந்த செய்திகள் அனைத்தும் தொகுப்பாக இடம்பெற்ற நூல் தான் வள்ளுவர் காட்டிய வழி. அதே போலவே திருக்குறளில் நகைச்சுவை என எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்களுள் மிகவும் புகழ்பெற்ற நூல் என்னவென்று பார்த்தால் நம் உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய நூல் எது? ஆம், நீங்கள் நினைப்பது போல திருக்குறளை தான் நாம் உலக பொதுமறை என்று அழைக்கிறோம். அந்த மறை என்றால் என்ன? மறை என்றால் வேதம் என்று பொருள். வேதம் என்றால் என்ன? இறைவனை வழிபடும் பொழுது நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை தான் வேதங்கள் என்று கூறுவார்கள். உலகத்திற்கு அனைத்திற்கும் பொதுவான ஒரே வேதமாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறளுக்கு இவர் ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் எழுதியுள்ளார். எனவேதான் உலக பொதுமறை நூல் விளக்கம் என்கின்ற ஒரு நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்த நூலாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள். திருமணத்தில் வயதானவர்கள் மணமகனையும் மணமகளையும் வாழ்த்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னவென்று வாழ்த்துவார்கள்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். 16 பேரு என்றால் என்ன? 16 குழந்தைகளா? அல்ல, 16 பேரு என்றால் 16 செல்வங்கள் என்று பொருள். அது என்ன 16 செல்வங்கள்? கல்வி, புகழ், வலி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூழ், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். ஆக இந்த 16 செல்வங்களை தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறுவார்கள். இந்த 16 செல்வங்களை பற்றி அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில் மிக அழகாக ஒரு பாடலை பாடி வைத்துள்ளார். அகிலமதில் நோயின்மை, கல்வி தனதானியம், அழகு புகழ் பெருமை, இளமை, அறிவு சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆக நல்லூழ், நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று பாடியிருக்கிறார். என்றால் இந்த 16 செல்வங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தன. இந்த 16 செல்வங்களுள் என்றுமே அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் என்ன? ஆம், நீங்கள் கருதுவது போல் கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை தான் நாம் அழியாத செல்வம் என்று கூறுகிறோம். இந்த கல்வி செல்வத்தை பற்றியும் கல்வியினுடைய இன்றியமையாமையை பற்றியும் என்னென்னவெல்லாம் கற்க வேண்டும் என்கின்ற கற்க வேண்டிய நூல்களை பற்றியும் அந்த நூல்களை கற்கக்கூடிய கால அளவுகளை பற்றியும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். அடுத்த தலைப்பு மனித பிறவி. நாம் என்ன பிறவி எடுத்துள்ளோம்? மனித பிறவி எடுத்துள்ளோம். ஔவையார் கூறுவார் என்னவென்று? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று கூறுகிறார். அவ்வாறு என்றால் நாம் மனித பிறவி என்பது எவ்வளவு மகத்தான பிறவி. மனித பிறவிக்கு என்றே தனித்தன்மை உண்டு. என்ன தனித்தன்மை? நம்முடைய எதிர்காலம் என்னவென்று நம்மால் கூறவே முடியாது. சான்றாக ஒரு வாழைக்கன்றை வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழைக்கன்று எதிர்காலத்தில் வாழை இலையை கொடுக்கும், வாழை கனியை கொடுக்கும், வாழை பூவை கொடுக்கும், வாழை தண்டை கொடுக்கும் என கூறி கட்டாயம் அந்த வாழையினுடைய பயன் நமக்கு கிட்டும் என்று உறுதியாக கூறிவிடலாம். அதே போல ஒரு பசுமாடு ஒன்று கன்று ஈனுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பசுமாடு எதிர்காலத்தில் நமக்கு தேவையான பால், தயிர், வெண்ணெய், நெய் இது போன்ற அனைத்தையும் நமக்கு கட்டாயம் கொடுக்கும் என்று நாம் உறுதியாக வரையறுத்து கூறிவிடலாம். வாழ்ந்த மாணவர்களே,
நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு கற்க கசடற. ஒரு சிலர் 5 நூல்களை எழுதுவார்கள், மேலும் ஒரு சிலரோ 50 புத்தகங்கள் கூட எழுதுவார்கள். ஆனால் நமது ஐயன் திருவள்ளுவர் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டுமே எழுதியுள்ளார் என்றால் எப்படி சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும்? அடுத்ததாக, நாம் பூமியில் விளைபவை 2 விதங்களில் விளைகின்றன. என்ன அவை என்று பார்த்தால், ஒன்று பூமிக்கு மேலே விளைபவை, சான்றாக கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை, இவைகள் அனைத்தும் பூமிக்கு மேலே விளையும். இரண்டாவது மண்ணுக்கு உள்ளே விளைபவை. மண்ணுக்கு உள்ளே என்னென்ன விளைகின்றன? கடலை, கிழங்கு வகைகள் என இவற்றை கூறிக்கொண்டே செல்லலாம். மண்ணுக்குள் விளைவதை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நல்ல புத்தகங்களை இனம் கண்டு தேடி பிடித்து நாம் படிக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு குறளை நாம் இங்கே நினைவு கூறுவோம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளின் பொருள் தான் என்ன? இந்த குறளின் பொருளை அறியாதவர்கள் எவரும் இல்லை என்று கூறலாம். குற்றமில்லாமல் ஐயம் திரிபட கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும். கற்றால் மட்டும் போதுமா? இல்லை, கற்றால் மட்டும் போதாது. அவற்றை என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும். நாம் ஒரு புத்தகத்தை கற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நூலின் உள்ளார்ந்த பொருள் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கற்க வேண்டும். வெறும் மனனத்துடன் நிறுத்திவிடக் கூடாது. அதன்படி நாம் நன்கு கற்று வாழ்வில் உயர்வடைய வேண்டும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். ஏன் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு? நான் பிறந்தது ஒரு மாவட்டத்தில், நான் தற்போது பணிபுரிவது ஒரு மாவட்டத்தில். இங்கே நான் பணிபுரிந்தாலும் என்னை ஐயா, பாருங்கள், வணக்கம் என்று நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள், எனக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள். அதற்கு காரணம் என்ன? நான் கல்வி கற்றதுனாலே தானே என்னை நீங்கள் வணங்குகிறீர்கள், என்னை மரியாதை செலுத்துகிறீர்கள். எனவே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. முன் வகுப்பில் நீங்கள் பழமொழி 400 ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள். என்ன? கற்றோருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை என்று. ஏன்? கல்வி கற்றவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை வரவேற்பதற்காக அனைவருமே காத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டுச்சோரை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இன்பமான வாழ்க்கை. அதை நாம் மகிழ்ச்சியாக சிறப்பான முறையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது யார் கையில் உள்ளது? நம் கையில் தான் உள்ளது. நீங்கள் சிறப்பான முறையில் கல்வி கற்றீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக கல்வியினுடைய உச்சத்தை தொட்டு சிறப்பான இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். படிக்காத மேதைகளும் உண்டு, படித்த முட்டாள்களும் உண்டு. சான்றாக காமராஜர் இருக்கிறாரே, அவர் படிக்காத மேதை என்று நாம் கூறுகிறோம். படித்த முட்டாள்கள் என்றால் என்ன? கற்ற கல்வியை நல்வழியில் பயன்படுத்தாமல் தீய வழிக்காக பயன்படுத்துபவர்களும் உண்டு. அவர்களைத்தான் நாம் என்னவென்று கூறுகிறோம்? படித்த முட்டாள்கள் என்று கூறுகிறோம். நாம் கற்ற கல்வியை நல்வழியில் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களும் பயன்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போகினும் கற்கை நன்றே. பாருங்க, மிகவும் இழிவான செயல் என்றால் பிச்சை என்று கூறுவார்கள். நம்ம யார்ட்டையாச்சும் ஒரு பொருள் வேணும்னு கையேந்து கேட்டோம்னா அது இழிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு மிகுந்தவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று புறநானூற்றில் நாம் படித்திருக்கிறோம். அம்மையார் என்ன கூறுகிறார்?
நீங்கள் பிச்சை எடுத்தேனும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒன்றை வேந்தனில் அதிவீர ராம பாண்டியர் என்னவென்று கூறுகிறார்? கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை பகிரும் கற்கை நன்றே என்று கூறியுள்ளார். எனில் பிச்சை எடுத்தாவது நாம் கல்வி கற்க வேண்டும் என்றால் கல்வியினுடைய சிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். புறநானூற்றில் ஒரு செய்தி உள்ளது. என்ன? 7வதாக பிறந்த தம்பியிடம் மூத்ததாக பிறந்த ஒரு அண்ணன் ஆலோசனை கேட்கிறார். ஏன் ஆலோசனை கேட்கிறார்? அந்த 7வதாக பிறந்த தம்பி கல்வி நன்கு கற்று அறிவில் சிறந்தவராக இருப்பதால் இந்த செய்தியில் இருந்து நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தெரியவில்லை என்றால் கூட இந்த இடத்தில் வயதில் இடையவர்களுக்கு பாகுபாடு பார்க்க கூடாது. வயதில் சிறியவராக இருந்தாலும் அவரிடம் ஆலோசனை கேட்டு மூத்ததாக பிறந்த அண்ணன் எவ்வாறு வாழ்க்கையை வழிநடத்துகிறார், எவ்வாறு ஆலோசனை கேட்கிறார், அதுபோல உண்மைக்கிற கல்வியில் மிகவும் கற்றவர்கள் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடம் ஆலோசனைகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம். கற்றாரை கற்றோரே காமொருவர் என்றும் முன்னர் கூறியிருக்கிறார்கள். கற்றோருக்கு வேறொரு அணிகலம் வேண்டாவாம் என்று கூறுவார்கள். நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, ஒப்பனை செய்து கொள்வதற்காக அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கல்வி கற்றவர் தன்னை ஒப்பனை செய்து கொள்வதற்காக வேற எந்த அணிகலனும் அவர்கள் அணிந்து கொள்ளவே வேண்டாமாம். காரணம், அவர்கள் கற்ற கல்வியே அவருக்கு ஓர் அணிகலனாக விளங்குகிறது என்று கூறுகிறார்கள். கற்றது கையளவு கூட அல்ல, கை மண்ணளவு என்று கூறுவார்கள். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று கூறுவார்கள். என்றால் கல்வியினுடைய நாம் கற்க வேண்டியவை எவ்வளவு உள்ளன என்று இதன் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கல்வி கடவுளாகிய சரஸ்வதி கூட கையில் இன்னும் புத்தகத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் கல்வியினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைகுடம் நீர் தடுங்கள் இல், குறைகுடம் கூத்தாடும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைகுடம் நாம் கல்விகளை கற்று நிறைகுடமாக வாழ்வில் முன்னேற வேண்டும். பன்னுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர். கற்றவரின் சிறப்பை பற்றி கூறும் போது ஒருவனின் முகத்தில் உள்ள கண்ணானது கற்றவருக்குரிய அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், பார்த்தீர்களா? நாம் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவர்களுக்குமே கண்கள் என்பது உண்டு. இருப்பினும் கல்வி கற்றவர்களுக்கு இருப்பது மட்டுமே கண்கள் என்று கூறுகிறார். கல்வி கல்லாதவர்களுக்கு இருப்பவை கண்கள் அல்லவையா? என்ன புண்கள் என்று கூறுகிறார் என்று கூறும் பொழுது ஐயன் திருவள்ளுவரினுடைய கருத்தின் மூலமாக கல்வியினுடைய சிறப்பை எவ்வாறெல்லாம் கூறியுள்ளார் பார்த்தீர்களா? கல்விக்காக உயிர் கொடுத்தோர் என்றுமே மரணிப்பதில்லையாம். கல்விக்காக உயிர் கொடுத்தோர் என்றுமே மரணிப்பதில்லையாம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று கூறுவார்கள். தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்குமோ அதுபோல நாம் கல்வி கற்க கற்கதான் நம்முடைய அறிவு மேலும் 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 வளர்ச்சி அடையுமாம். கல்வி ஒன்றே இந்த உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு வாக்கு கூறியுள்ளார். என்றால் கல்வியினுடைய மகத்துவத்தை நாம் எவ்வளவு உயர்வாக கருத வேண்டும். கல்வியை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் உங்களுக்கு கவிதை ஒன்று நான் தற்பொழுது கூற விளைகிறேன். வாழ்விக்கும் கல்வி. என்ன கல்வி? ஆம், வாழ்விக்கும் கல்வி. வாழ்வில் வழி வகுப்பது கல்வி. நம்முடைய வாழ்வில் வழி வகுப்பது கல்வி. நம்முடைய வாழ்வை சீரமைப்பது கல்வி. நம்முடைய வாழ்வை என்ன செய்வது கல்வி? ஆம், சீரமைப்பது கல்வி. நம்முடைய வாழ்வை திறம்படுத்துவதும் கல்விதான். நம்முடைய வாழ்க்கையை திறம்படுத்துவது எது? ஆம், கல்விதான். உழவை வழி நடத்துவது கல்வி. உழவை வழி நடத்துவது கல்வி. உணர்வை நெறிப்படுத்துவது கல்வி. நம்முடைய உணர்வு இருக்கிறது அல்லவா, அந்த உணர்வுகளை நெறிப்படுத்துவதும் கல்விதான். உள்ளத்தை உயர்வுபடுத்துவது கல்வி. உள்ளத்தை என்ன செய்வது கல்வி? ஆம், உயர்வுபடுத்துவது கல்வி. ஒளிவிளக்காய் விளங்குவது கல்வியே.
ஒளிவிளக்காய் விளங்குவது கல்வியே. இருளை போக்குவது கல்வி, விழுத்திடச் செய்வது கல்வி. இருளை போக்குவது கல்வி, விழுத்திடச் செய்வது கல்வி. வேண்டியது அறிவது கல்வி. நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதை அறிய செய்வதும் கல்விதான். அறிவை பெருக்குவது கல்வி. அறிவை பெருக்குவது கல்வி. அறியாமையை அகற்றுவது கல்வி. நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவது கல்வி. ஆனந்தம் அளிப்பது கல்வி. என்ன அளிப்பது கல்வி? ஆம், ஆனந்தம் அளிப்பது கல்வி. அக்கறை ஊட்டுவது கல்வி. நம்மிடம் அக்கறை ஊட்டுவது கல்வி. அகிலத்தை அறிய செய்வது கல்வி. இந்த உலகம், அகிலம் என்றால் என்ன? உலகம் என்று பொருள். அகிலம், உலகம், ஞாலம் அனைத்துமே ஒரே பொருள். அகிலத்தை அறிய செய்வது கல்வி. அணையா விளக்கே கல்வி. என்ன விளக்கே கல்வி? அணையா விளக்கே கல்வி. இருள் கிழித்து சுடரொளி தருவது கல்வி. நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருளை கிழித்து சுடரொளி தருவது கல்வி. அனுபவத்தை அள்ளி தருவது கல்வி. நம்மிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை அள்ளி தருவது கல்வி. எனவே இந்த செய்திகளின் மூலமாக கல்வி என்றால் என்ன, கல்வியை எப்படி கற்க வேண்டும், கல்வியை கற்பதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன, கல்வியை கற்பதற்குண்டான கால அளவுகள் என்னென்ன, கல்விக்கும் பள்ளிக்கும் என்ன தொடர்பு உண்டு, ஆசிரியருக்கும் மாணவர்களையும் ஒருங்கே சேர்க்கக்கூடிய இடம்தான் பள்ளிச்சாலை என்கின்ற கல்விச்சாலை, கற்றோர் கல்லாதோர் அவர்களுக்கு இடையேயான வேறுபாடு என்ன, கற்க கசடர அவற்றினுடைய மகத்துவம் என்ன, காலமறிதல் என்பதை பற்றி ஐயன் திருவள்ளுவர் என்னவெல்லாம் கூறியுள்ளார் என்ற பல்வேறு செய்திகளை நாம் இந்த பாடத்தின் மூலமாக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டோம். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் சீரான முறையிலும் சிறப்பான முறையிலும் உங்களுடைய கல்வியை கற்று வாழ்க்கையில் செம்மையடைய இறைவனை வேண்டுகிறேன். வாழ்வுக்கும் கல்வி என்ற தலைப்பின் கீழ் நூல்வெளியை முதலில் பார்த்தோம். நூல்வெளியில் என்ன செய்திகளை கூறியிருந்தார்கள்? வி. முனிசாமி அவர்களை பற்றிய செய்திகளை மிகவும் தெளிவாக கூறியிருந்தார்கள். வி. முனிசாமிக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று உள்ளது. என்ன? ஆம், நீங்கள் எண்ணுவது போன்றே திருக்குறளார் வி. முனிசாமி என்று நாம் பார்த்தோம். ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது? திருக்குறள் பற்றிய செய்திகளை உலக அனைத்திற்கும் பரப்புவதால் தானே அவரை என்னவென்று அழைத்தார்கள்? திருக்குறளார் வி. முனிசாமி என்று அழைத்தார்கள். அடுத்ததாக 16 வகையான செல்வங்கள், 16 பேரு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று முன்னரே நாம் கூறினோம். நினைவிருக்கிறதா? ஆம், அந்த 16 செல்வங்களுள் மிகவும் முக்கியமான என்றும் அழியாத செல்வம் எந்த செல்வம்? ஆம், நீங்கள் நினைப்பது போன்ற கல்வி செல்வம் மட்டுமே என்றுமே அழியாத ஒன்று. அடுத்தது நாம் என்ன பார்த்தோம்? மனித பிறவி, தனித்தன்மை வாய்ந்த பிறவி. எப்படிப்பட்ட பிறவி? ஆம், தனித்தன்மை வாய்ந்த பிறவி என்று நாம் பார்த்தோம். ஏன் தனித்தன்மை வாய்ந்த பிறவி என்று பார்த்தோம்? ஏன் தனித்தன்மை வாய்ந்த பிறவி என்று கூறுகிறோம்? ஏனென்றால் மனிதனினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று இப்பொழுதே நாம் உறுதியாக கூறிவிட முடியாது. எனவேதான் மனித பிறவியை தனித்தன்மை வாய்ந்த பிறவி என்று நாம் பார்த்தோம். ஆம், காலமறிதல் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். காலமறிதலில் என்ன கூறினார்கள்? காலமும் நேரமும் போனால் திரும்ப வரவே வராது. எனவேதான் ஐயன் திருவள்ளுவர் என்ன 2 அதிகாரங்களை முக்கியமாக எழுதி வைத்துள்ளார். காலமறிதல் என்கின்ற ஒரு அதிகாரத்தையும் அதனுடன் இணைத்து கல்வி என்ற ஒரு அதிகாரத்தையும் எழுதி வைத்துள்ளார். என்றால் காலமும் கல்விக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். செல்வங்களுள் மிகவும் உன்னதமான உயர்வான செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை என்ன என்று கூறுவோம்? அழியா செல்வம் என்று கூறுவோம். ஏன் அதை அழியா செல்வம் என்று கூறுகிறோம்? விண்டலால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கள்வராலும் களவு கொள்ள முடியாது. மற்ற செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும். கல்வி செல்வம் மட்டும் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? குறையாது,
மாறாக வளரும். எனவேதான் கல்வியை என்ன செல்வம் என்று நாம் கூறுகிறோம்? அழியா செல்வம் என்று கூறுகிறோம். அடுத்ததாக ஒளிவிளக்கு. என்ன ஒளிவிளக்கு? நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருளை நீக்கக்கூடிய ஒரு உன்னதமான விளக்காக இங்கே கல்வி இருக்கிறது. எனவேதான் கல்வி செல்வத்தை ஒளிவிளக்கு என்று கூறுகிறார்கள். இந்த ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் நாம் என்ன பார்த்தோம்? ஒருவர் கல்வி கற்றால் அந்த கற்ற கல்வியை தனக்கு மட்டும் பயன்படுத்தாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்தோம். நினைவிருக்கிறதா? நினைவு உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கல்வியும் பள்ளியும், கல்விக்கும் பள்ளிக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். பாரதியார் கூட பள்ளியை என்ன என்று கூறுகிறார்? கோவில் என்று கூறுகிறார். பாரதியார் பள்ளியை, கல்வியை சொல்லி தரக்கூடிய பள்ளிச்சாலையை கோயில் என்று கூறுகிறார். என்றெல்லாம் கல்விக்கும் பள்ளிக்கும் இடையேயான தொடர்புகளை பார்த்தோம். அடுத்த தலைப்பு நாம் என்ன பார்த்தோம்? கற்க கசடர. கற்க கசடர என்றாலே உங்களுக்கு திருவள்ளுவர் எழுதிய கல்வி என்ற அதிகாரத்தில் சொன்ன திருக்குறள் உங்களுக்கு நன்கு நினைவு இருக்கும். என்ன? கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் உங்களிடம் அனைவரும் பொய் பேசாதீர்கள் என்று கூறினால் மட்டும் போதுமா? நான் முதலில் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். நான் அதைத்தான் இந்த ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளில் கூறுகிறார். கற்க கசடர, கற்க வேண்டியவற்றை, கசடு என்றால் குற்றம் என்று பொருள். ஐயம் திரிபட, குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். கற்றால் மட்டும் போதுமா? அல்ல, அதனை நம் வாழ்வில் கடைபிடிக்கவும் வேண்டும். அதைத்தான் கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறியுள்ளார். எனவே கல்வியினுடைய மகத்துவத்தை பற்றி, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். எனவே மாணவர்களே, கட்டாயம் கல்வி கற்கத்தான் வேண்டும். கல்வி கற்போமேயானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான இடத்திற்கு செல்லும். கற்றோருக்கு கற்றுச்சொரு தேவையில்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் கல்வி கற்கிறானோ அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமும், அவன் சுற்றார்கள், அவனை சார்ந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள். எனவே கல்வி நம் கண் போன்றது. ஐயன் திருவள்ளுவர் கூறியது நினைவிருக்கிறது அல்லவா? எனவே இந்த கண் போன்ற கல்வியை நல்ல முறையில் கற்று வாழ்வில் உயர்வடைய வாழ்த்துக்கள்.